ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிரேவி ரெசிபி பாலக் பன்னீர் தான் செய்ய போகிறோம். இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பன்னீர் கூட கிரேவியாக செஞ்சு கொடுத்தோன்னா இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை இன்றைக்கி சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பன்னீர் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பாலக் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாலக்கீரையை பிளான்ச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் தண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரைக்கட்டு பாலக்கீரை நல்லா தண்ணியில் ஒரு 2-3 டைம் கழுவிட்டு இதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கீரையில் நிறைய மண் இருக்கும், அதனால் ஒரு 2-3 டைம் கழுவிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கீரை நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சேர்க்கும் போது நல்லா ஸ்டிஃபாக இருந்துச்சுல. கீரையை வேக வைக்கலாம் தேவையில்ல, சுடுதண்ணியில் போட்டு எடுத்தால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் தனியாக தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1/2 டீஸ்பூன் பட்டர் விட்டுக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் எண்ணெயில் கூட செய்யலாம், பட்டர் சேர்க்காம. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். இந்த எண்ணெயில் இது நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட 2 சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்க்கலாம். ஆனால் இந்த கிரேவி காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டானால் போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்து தக்காளியே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது, அப்புறம் புளிப்பு டேஸ்ட் வந்துடும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கியிருக்கணும். இப்போ இதை நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டரும் 1/2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை விட பெருசாவோ சின்னதாவோ கட் பண்ண பிடிக்கும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு இந்த சைஸில் கட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒன்றா இந்த மாதிரி எடுத்து பட்டரில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கணும். நம்ம பட்டர் சேர்க்கும் போது நல்லா ஹார்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதனால் ஃப்ளேமை சிம்மில் வச்சு பொறுமையாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன். நான் வீடியோ ஸ்பீடில் வச்சுருக்கேன், நீங்கள் திருப்பும் போது பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க, உடஞ்சிரும். பன்னீர் இந்த மாதிரி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய சப்பாத்திக்கு கிரேவி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். கிரேவி ரெசிபிஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதே பேனில் நான் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு பட்டர் சேர்த்தோன்னா நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு பட்டர்லேயே வாசம் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து லைட்டாக சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடி எதுவும் கருகி போயிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஆல்ரெடி வதக்கிட்டு அரைச்சது தான், அதனால் வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகாது. இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் உப்பு வேணுன்னா லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரையில் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும். கம்மியாக சேர்த்தோன்னா கூட கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எல்லாமே ஆல்ரெடி ஃப்ரை பண்ணினது தான். இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்தாவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை இதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பாலக் பன்னீர் ரெடி.
எப்போவுமே இந்த கிரேவிக்கு தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும். புளிச்சதாக இருந்துச்சுன்னா சேர்க்கக்கூடாது, டேஸ்ட்டே மாற்றிடும், நல்லா இருக்காது. அதே மாதிரி பன்னீரும் நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீராக நீங்கள் பேக்கெட் கட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அந்த புளிப்பு ஸ்மெல் இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க. நான் இது இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்யணுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான பாலக் பன்னீர் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.